இந்த நாளிலும் ஒரு சில காரியங்கள் கடினமான காரியங்கள், ஆனாலும் இது எல்லோருக்கும் அதிகமாக எனக்கு மற்றவர்களுக்கும் தேவையான காரியங்களாக இருக்கின்றது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிற காலமாக இந்த காலம் இருக்கின்றது. சபைக்கு போதனைகள், அந்த போதனைகள் ஒவ்வொரு மனுஷர்களும் பரலோகத்தில் காணப்படத்தக்கதாய், என் ஆண்டவரோடு நாங்கள் நித்தியமாக ஜீவிக்கத்தக்கதாய், நாங்கள் எந்த காரியத்தை செய்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம், எதற்காக நாங்கள் பிடிக்கப்பட்டோம், எதற்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற காரியங்களை நாங்கள் தியானிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். அதாவது எங்களுடைய நோக்கம், எங்களுடைய பார்வை எங்கு இருக்கின்றது என்கிற காரியங்களில் ஒரு காரியத்தை இன்று நான் உங்களோடு பேச வாஞ்சிக்கின்றேன். அது என்னவென்று சொன்னால், renew my spirit, எங்கள் ஆவியை புதுப்பித்து கொள்ளுதல் என்கிற காரியம். இன்றைக்கு நாங்கள் இந்த காரியத்தை பார்க்கும்போது ஒரு கதையை பற்றி நான் உங்களோடு சொல்ல விரும்புகின்றேன். ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். நல்ல அழகான ஒரு ஆலயம், சர்ச் கட்டுகிறார்கள். அந்த ஆலயத்தை கட்டிக்கொண்டு வருகிற வேளையில் அங்கே ஒரு பெரிய ஒரு மணி பெல், they won't have a bell over there. அந்த ஒரு டிப்பிக்கலாக இருக்கும். ஏனென்றா அந்த பெல்லை அவர்கள் அடிக்கும்போது, மணியை அடிக்கும்போது ஆராதனை நேரத்தில் அடிப்பார்கள், மற்ற ஒவ்வொரு மணி வேளையிலும் அடிப்பார்கள். அவர்கள் இந்த மணியின் மூலமாக அந்த கிராமத்துக்கு, அந்த இடத்துக்கு சொல்லுவார்கள், இப்படியாக ஒரு ஆலயம் இருக்கின்றது, அங்கே ஜனங்கள் விழித்திருக்கத்தக்கதாய், அங்கே ஜனங்கள் அந்த நேரங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாய் இந்த மணியானது ஒவ்வொரு ஆலயத்திலும் பாரம்பரியமாக வைக்கப்பட்டு வந்ததாக இருக்கின்றது. Traditionally they were having this bell to alert the people about the time and all. அப்போ இப்படியாக இந்த ஆலயத்தை பெரிதாக கட்டுகிறார்கள். கட்டிக்கொண்டு வருகிற வேளையில் அவர்களுக்கு பணம் காணாமல் போய்விட்டது. காணாமல் போய்விட்டபடியினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்துக்கு என்ன செய்வோம் என்று கலந்தாலோசித்து விட்டு அவர்கள் செய்கிற காரியம் என்னவாக இருந்தால், ஒரு சிலுவையை அந்த இடத்தில் வைத்து விடுகிறார்கள். இந்த வேளையில் அதுதான் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த சிலுவையை வைத்து விடுவோம். பிற்காலத்தில் நாங்கள் பண வசதி வருகிற வேளையில் நாங்கள் ஒரு நல்ல அந்த பெல்லை, ஒரு மணியை நாங்கள் அந்த இடத்தில் வைத்து நாங்கள் இந்த பாவனைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஆலயத்தை கட்டி முடித்து 20-25 வருஷங்களாகிவிட்டது. ஸோ the church is without bell. They were initially planning to have a bell there, but they were lack of money. So what they done, they just put a wooden cross there and they left it. And by the time around 25 years passed, they were planning again, they were thinking about again, because it's anniversary time, is something they have to do it. In the anniversary வந்து விட்டது, ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன காரியம் வருகின்றது என்று சொன்னால், இந்த மணியை பற்றி தான். ஏனென்றால் அங்கு cross இருக்குது. இப்படியாக நாங்கள் சிந்தித்தோம், பிளான் பண்ணினோம், என்ன செய்யலாம்னு சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். தங்களுடைய பண வசதியினாலே எடுத்து ஒரு மணியை கட்டிவிட்டார்கள். ஆனால் இந்த மணியை கட்டிவிட்டால் என்ன காரியம் என்று சொன்னால், அந்த மணியிலிருந்து எந்த சத்தமும் வராது, எந்த வேளையிலும் ஒரு சத்தமும் வராது, எப்பொழுதும் அது குவாய்ட்டாகத்தான் இருக்கும். ஆனால் மணி அப்படியே ரியலாக அப்படியே அந்த இடத்துல எப்படி இருக்க வேணுமோ, என்ன மாதிரி இருக்கணுமோ எல்லாம் அழகாக கட்டி முடித்து விட்டார்கள். பார்க்க போனால் அந்த இப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேணும் என்று சொன்னால் நாங்கள் கவுன்சிலில் போய் பெர்மிஷன் எடுக்க வேணும். அங்கே அவர்களுக்கு அந்த மணி சத்தம் போடுவது பிள்ளையாக இருக்கின்றது என்று சொல்லி கவுன்சில் கூடி பிரச்சனை கொடுக்கவில்லை. ஒருவரும் அங்கே பிரச்சனை, ஒரு காரியம் இருக்கவில்லை. அப்பொழுது இந்த ஜனங்கள் ஏன் இந்த மணியை கட்டிவிட்டார்கள்? எல்லா 25 வருஷ நினைவு தினம் வந்து விட்டது, அனிவர்சரி வந்து விட்டது, ஏன் இதை செய்து விட்டார்கள்? ஏன் சத்தம் போடுவதில்லை? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கூடி சத்தம் இல்லை, மற்ற மணி வேளைகளிலும் சத்தம் இல்லை, ஏன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது
அவர்கள் போய் அந்த கமிட்டி, அந்த குழுவை போய் கேட்டார்கள், என்னத்துக்காக இந்த மணி ஒரு சத்தமும் போடுவதில்லை என்று சொல்லி. அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், இது மணி போல இருக்கின்றது, ஆனால் இது பிளாஸ்டிக்கினால் செய்த மணி. இது ஒரு ஜஸ்ட் ஒரு டம்மி பீஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா, ஒரு ஜஸ்ட் ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார்கள் ஒழிய அது உண்மையான மணி அல்ல என்று சொல்லி. அருமையானவர்களே, இதன் மூலமாய் ஒரு காரியத்தை எங்களோடு கலந்து இன்றைய நாளில் எங்களுடைய ஆவியை புதுப்பித்து கொள்ளுதல் என்ற காரியத்தை நாங்கள் இதன் மூலமாக காணக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய், கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டவர்களாய், கிறிஸ்துவையே வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டியவர்கள். இந்த மணி எதை செய்ய வேணுமோ, மணியை போல இருக்கிறது போல நாங்களும் வாழ்ந்து கொண்டு வருகிறோமா? இது ஒரு இன்றைய நாளில் நாங்கள் சில காரியங்கள், இந்த கதையை நாங்கள் பார்க்கும்போது, ஆம், அந்த மணியை 25 வருஷத்துக்கு பின்பாக அதனுடைய நோக்கத்தை கொண்டவர்களாய் கட்டினார்கள், செய்தார்கள். ஆனால் அது எந்த பிரயோசனமுமே இல்லாமல் அந்த மணி இருந்தது என்று சொல்லி, அது பார்க்க மணி போல இருக்கும், ஆனால் அது மணி அல்ல. நாங்களும் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் போல இருப்பார்கள், ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்ல. இவர்களை பார்த்தால் நல்லா துதிக்கிறது போல இருப்பார்கள், ஆனால் அவர்கள் இல்லை. பிரசங்கம் பண்ணுவார்கள், ஆனால் அவர்களுக்குள் கிறிஸ்து இல்லை. இப்படியாக நாங்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் இந்த நாள் சில கேள்விகள் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கேள்விகள் காலமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிற காலம். எங்கள் சபை, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும். எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் பரலோகத்தில் காணப்பட வேண்டும். அதனால் நான் இன்று சில கேள்விகளை நாங்கள் எங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். இதன் மூலமாக எங்களுடைய ஆவியை நாங்கள் மறுபடியும் புதுப்பித்து கொள்ள வேண்டுமா? Do I need to renew my spirit? This is my question. And is it that when we consider ourselves, where are we? Are we there, or are we on the process, or do we want to do we have to renew completely again? This is my question. அதனாலே என்ன காரியமாக இருக்கணும்? அந்த மணி அங்கே இருக்கும்போது, அதை இழுக்கும்போது அதை அடிக்க வேணும், சத்தம் போட வேணும். அது ஆலய நேரத்தில் சத்தம், ஆராதனை நேரத்தில் சத்தம் போட வேணும். ஒவ்வொரு மணிக்கும் when there's every 12 o'clock it will ring 12 times, when 1 o'clock it will ring 1 time. It's like that just alert all the people. அதே போல கிறிஸ்தவர்கள் நாங்கள் சில காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். செய்யும் போது, நாங்கள் வாழும்போது, நாங்கள் நடக்கும்போது, நாங்கள் எங்களுடைய ஆவியானது அது உயிர்ப்பிக்கப்பட்டதாய் இருக்கும். இல்லை என்று சொன்னால் அந்த மணி எப்படி பிரயோசனமற்றதாய், பார்ப்பதற்கு அழகானதாய், உண்மையாய் இருக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையும் பார்ப்பதற்கு கிறிஸ்துவ வாழ்க்கை போல இருக்கும். ஆனால் அது கிறிஸ்துவுடன் ஐக்கியமற்ற வாழ்க்கையாக இருக்கும். முதலாவது காரியம், series of questions that I have today for us, that to start with, especially the first one, do I need Holy Spirit renewal? எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல் தேவையா? ஒரு உண்மையான கேள்வி. This is something we wanted to assess ourselves today. It's between you and between God. It's although we are in His presence and in His church, but we just wanted to, if Lord speak, then just answer to Him. Do I need Holy Spirit renewal? எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் புதிதாக்கல் தேவையானதா இருக்கிறதா? ஒரு முக்கியமான கேள்வி. இந்த முக்கியமான கேள்வி I wanted to ask some of those questions from our lifestyle. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கின்ற விதம், எப்படி ஆண்டவரோடு தொடர்பாக இருக்கின்றோம், என்ன காரியங்களை எப்படி செய்கின்றோம், இதுகளை நாங்கள் வைத்து
எங்களுடைய ஆவியை நாங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டுமா என்று நாங்கள் கேட்க போகின்றோம் கேள்வி. முதலாவது, நாங்கள் தேவனுக்கு சேவை செய்ய ஆர்வமாய் உள்ளோமா? This is the question titled, do I need Holy Spirit renewal? And here the first question I'm going to ask you, am I eager to serve God? நாங்கள் தேவனுக்கு சேவை செய்ய ஆர்வமாய் காணப்படுகிறோமா? Am I doing ministry in the church and other in my life because it is something feel obliged to do, or because it is something I desire to do for God? அருமையானவர்களே, நாங்கள் தேவனுக்கென்று செய்கிற காரியம் அது எப்படியாக, அதாவது அவருக்கு ஊழியத்தை நாங்கள் செய்யும் போது அது ஆர்வமாய் செய்கிறோமா, அது பிரியத்தோடு செய்கிறோமா, அல்லது வாஞ்சியோடு செய்கிறோமா, அல்லது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் இந்த காரியத்தை செய்ய வேணும். எத்தனையோ தடவை என்னுடைய வாழ்க்கை நான் அதை அனுபவித்திருக்கிறேன், நான் நினைத்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை இதை ஏன் நான் செய்ய வேணும், இதை யாரும் செய்யக்கூடாதா, ஏன் ஆனால் இங்கே ஆண்டவர் கேட்கிற கேள்வி, முதலாவது கேள்வி, நான் உண்மையாகவே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய ஆர்வமாயிருக்கின்றேனா என்று சொல்லி. ரோமர் 7:6 ஒரு அற்புதமான வசனம் எழுதப்பட்டிருக்கின்றது. அருமையானவர்களே, எப்படி என்று சொன்னால், இப்பொழுதோ நாம் பழையமான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நாம் கட்டப்பட்டிருந்த அல்லது கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு மறைத்தவர்களாக அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 7:6 சொல்லப்படுகின்றது. அருமையானவர்களே, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின் படியல்ல என்று கேட்கும்போது, அருமையானவர்களே, நான் சபைக்கு வர வேணும். நான் சபைக்கு வராவிட்டால் ஏதாவது காரியம் நடந்துவிடும். நான் இந்த காரியத்தை செய்யாது விட்டால் ஆண்டவர் என்னிடம் கோவித்து விடுவார், அல்லது நான் இந்த காரியத்தை செய்யாது விட்டால் மற்றவர்கள் என்னை மதிக்க மாட்டார்கள், அல்லது இதை நான் செய்யாது விட்டால் என்னை பார்த்து சொல்லுவார்கள் நீ ஆண்டவரோடு இல்லை என்று சொல்லி. இது பழையமான, எப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாமே கிரியைகளாயிருந்தது. அவர்கள் போய் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆலயத்துக்கு போக வேண்டும். அங்கே அவர்களுடைய பலி, பாவ நிவாரண பலிகளை அங்கே பலிகளாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அங்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும். அங்கே எத்தனையோ பண்டிகைகள் இருந்தது, எல்லா பண்டிகைகளுக்கும் போக வேண்டும். அவர்கள் ஆண் குழந்தைகள் பிறக்கும் போது அங்கே விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். இப்படியாக எல்லா காரியங்களையும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கிரியை நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அருமையானவர்களை, நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் புதுமையான ஆவியினாலே நாங்கள் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கும்போது அது எப்படியாக செயல்படுகின்றது என்று சொன்னால், ஆவியினாலே செயல்படுகிறது. ஆவியானவர் யார் என்று சொன்னால், ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறபடியினால் நாங்கள் செய்கிற காரியம் அவர் எங்களுக்குள்ளாக இருக்கிறபடியினால் அன்பினாலே செய்ய நாங்கள் வாஞ்சிப்போம். It's not our duty, it's not because of the compulsory, we do it out of our heart, out of our love. ஆண்டவருக்கு நாங்கள் செய்கிற காரியம் முழு இருதயத்தோடு முழு அன்போடு நாங்கள் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறவர்களாய் மாறுவோம். இன்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், நாங்கள் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறோமா, அல்லது எங்களுக்கென்று செய்கிறோமா, அல்லது மற்றவர்களுக்கென்று செய்கிறோமோ, அல்லது கட்டாயத்துக்காக செய்கிறோமோ? இன்று எங்களுடைய ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டுமா? Do I need a renewal in my spirit so that I can be in line with God's command or expectation? இந்த நாளிலும் காரியம் முதலாவது, am I eager to serve God, or just come just in my leisure, or just do it for just we just because we are obliged to do it. இந்த நாளிலும் நாங்கள் பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் வாழாதபடிக்கு நாங்கள் புதுமையான ஆவியினாலே நாங்கள் மீட்கப்பட்டவர்களாய் அவருக்கென்று சேவை செய்ய, அவருக்கென்று ஜீவிக்க இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களுக்கு புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்ய எங்களை புதுப்பிப்பாராக. ஆமென். இரண்டாவது காரியம்,
அநேகமான காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும்போது எல்லோரும் போகின்ற காரியம். அருமையானவர்களே, இந்த காரியங்களை நான் வாசித்து கொண்டு போயிருக்கும் போது ஜோசியை பார்த்தேன். எஸ், இது எங்களுக்கு தேவையான காரியமாக. இரண்டாவது காரியம், முதலாவது I'm eager to serve. நான் தேவனுக்கு ஆர்வத்தோடு வாஞ்சியோடு ஊழியம் செய்ய விரும்புகிறேனா? இரண்டாவது I'm enjoying the time with God. தேவனுடன் நான் செலவிடுகிற நேரம் அது சந்தோஷமாய், அது எங்களுக்கு அது ஒரு ஆறுதலாய், எங்களுக்கு ஒரு விடுதலையாய் இருக்கின்றதா என்பது. எத்தனை பேர் நாங்கள் 5 minutes devotion we do it, எத்தனை பேர் 2 minutes devotion, எத்தனை பேர் ஓகே I will do it later on, நாங்கள் மறுபடியும் புறவு செய்து கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருடன் செலவிடுகிற டைமை நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்பொழுதுதான் நாங்கள் வாட்ஸ்அப் பார்ப்போம், அப்பொழுதுதான் ஃபேஸ்புக் அங்கே சவுண்ட் வரும், அப்பொழுதுதான் அந்த ஃபோன் கால் வரும், எல்லா காரியங்களும். ஆனால் அருமையானவர்களை, ஆர் யூ என்ஜாயிங்? Am I enjoying the time with God? என் ஆண்டவருடன் செலவிடுகிற நேரம் எனக்கு சந்தோஷத்தை தருகிறதா இருக்கின்றதா? எனக்கு சந்தோஷத்தை தர இந்த காரியங்களை நீங்கள் அருமையானவர்களே, இது யாரையும் இந்த காரியம் எனக்கு தேவையாக இருந்தது. முதலாவது, ஆண்டவருடைய நாங்கள் நேரம் செலவிடும் போது எப்படியாக இருப்போம்? ஜெபிப்பதற்கு ஆர்வம் இருக்க. எத்தனை பேர் அருமையானவர்களை, நாங்கள் கடந்து வந்த பாதையில் யோசித்து பார்க்கும்போது, ஆண்டவரே ஜெபிப்பது என்ன ஆண்டவரே? நான் ஜெபித்து ஒன்றுமே நடக்கல ஆண்டவரே, எல்லாம் தலைகளாத்தான் போயிருக்கு ஆண்டவரே, ஏன் ஜெபிப்பான் ஆண்டவரே? ஜெபிக்கிறது பார்க்க ஒரு சும்மா இருப்போம், அல்லது ஒரு பாட்டை கேட்போம் என்று எத்தனையோ பேர் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு பாட்டை கேட்போம் அல்லது வேறொரு காரியத்தை பார்ப்போம், ஆனால் ஜெபிப்பதற்கு how many of you that you felt that what's the point of praying? There is no eager to pray, there is no love to pray, there is no like faith, there is no trust to pray. But these are the things that God is asking us, do I have the renewed spirit in our lives? ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருக்கும்போது இந்த காரியம் வருவதில்லை. அவர் புதுப்பிக்கப்படும் போது இந்த காரியம் நடப்பதில்லை. அதனாலே ஜெபிப்பதற்கு ஆர்வமாய் உள்ளதா, அல்லது ஆண்டவரோடு தனிமையாக இருக்கிறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் சலிப்பாக இருக்கிறது இல்லை, பார்க்க நான் வேறு காரியம் எதுவும் செய்யலாமே, ஒரு டிவியை போட்டு ஒரு ப்ரோக்ராமை பார்க்கலாமே, அல்லது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கோலை போட்டு பார்க்கலாம் தானே, அல்லது ஒரு யூடியூப்பில் ஒரு மெசேஜை போய் பார்ப்போம். யாரும் மெசேஜ் யாராவது கொடுப்பாங்க, என்னாவது கொடுப்பாங்க, அவன் எப்படி இருந்து கொடுக்குறாங்க, என்னத்துலேருந்து கொடுக்குறாங்களோ ஒன்றுமே தெரியாது. we just listen, oh that's a good news, that's a good song, it's really nice, and then move on. ஆனால் ஆண்டவர் கேட்கிறது, தன்னோடு உறவாடுகிற, தன்னோடு தனிமையாக அங்கே செலவிடப்படுகிற நேரத்தை நீங்கள் வாஞ்சியோடு, அங்கே ஆண்டவர் சொல்ற, நீங்கள் போகும் முன்னவே அவர் அந்த இடத்தில் இருப்பார் இல்லவா? ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க உங்களுக்கு ஆர்வமாய் உள்ளதா? Sometime when we are going through the valley, we sometimes feel that there is no energy even to do any of them, or maybe we just become, எங்களுடைய இருதயங்கள் கல்லாக மாறுகிறது, அல்லது எங்களுடைய இருதயம் சலிப்படைந்ததா, சோர்வடைந்ததா. என்ன ஆண்டவரே, எப்படி எத்தனை பேர் சில சொல்லுவார்கள், எல்லாம் நடந்து முடிஞ்ச விட்டு என்னப்பா செய்கிறது, இதுதான் தலைவிதி, இதுதான் நடக்க போகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தை நீங்கள் வாசிக்க ஆர்வமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை எப்படியானது? இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கின வார்த்தை, அந்த வார்த்தை எல்லாமே மரித்து போகிற வேளையிலும் அது புதிதாக உருவாக்கக்கூடிய வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தேடுகிறவர்களாய் இருக்கிறோமா? அருமையானவர்களே, ஆண்டவரோடு இருக்கும்போது அங்கு சந்தோஷம் இருக்கும், ஆறுதல் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆண்டவரோடு உறவாடும் போது அங்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, எங்களுடைய காரியங்கள் எங்களுடைய ஜீவனில் ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ரோமனுக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தமும்
ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமாக இருக்கின்றது. இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இல்லை என்று சொன்னால் நாங்கள் மறுபடியும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Do I need to renew my spirit? அல்லது எங்களுடைய ஆவியை நாங்கள் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமா? எத்தனையோ கிறிஸ்தவர்களை நான் கண்டிருக்கிறேன், நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கே எங்களுடைய சந்தோஷம், எங்கே எங்களுடைய சமாதானம், எங்கே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த நீதி என்று சொல்லி கேட்கத்தக்கதான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள், அருமையானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வசனம் சொல்லுகிறது இப்படியே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் எப்படி என்றால், நாங்கள் பந்தி இருப்பது அல்லது உலக காரியங்களில் ஈடுபடுவது அல்லது மாமிசத்துக்கு தேவையான காரியம் அல்ல. ஆண்டவரோடு நாங்கள் தனிமையில் உறவாடுகிறது, அவரது வேதத்தை வாசிப்பது, அவரோடு ஜெபிப்பது, அவருடைய சத்தத்தை கேட்பது, அவரோடு நாங்கள் உறவாடி அந்த ஆர்வத்தோடு உறவாடுகின்ற போது அங்கே என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அது நீதியை கொடுக்கின்றது, அது சமாதானத்தை கொடுக்கிறது, அது பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கின்ற சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று சொல்லி ரோமர் 14:17 சொல்லுகிறார். நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அருமையானவர்களே, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹோலி என்று சொன்னால், பரிசுத்தம் என்று சொன்னால் ஆங்கில வார்த்தையில் ஹோலி என்ற அதனுடைய அர்த்தம் we are separated from the world. ஸோ நாங்கள் சிந்திக்க போகின்றோம், எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் ஆவியானவர் மறுபடியும் எங்களுடைய வாழ்க்கையில் புதுப்பிக்கப்பட வேண்டுமா? இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, மூன்றாவதாக, am I growing in relationship with God? ஆண்டவருடன் உள்ள உறவில் நாங்கள் வளர்ந்து வருகிறோமா? ஆண்டவருடன் உள்ள உறவில் நாங்கள் வளர்ந்து வருகிறோமா என்ற கேள்வி. Are we growing in relationship with the God என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நாங்கள் அப்படியே தான் இருக்கின்றோமா? நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்பாக எப்படி நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அல்லது 5 மாதத்துக்கு முன்பாக எப்படி ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தோமோ அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அல்லது நேற்றைய மாதிரி இல்லாதபடி இன்று எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு எங்கு நிற்கின்றது? ஒருவேளை யோசித்து பாருங்கள், இன்று கர்த்தர் எங்கள் மத்தியிலே வந்து அல்லது இரகசிய வருகை வரும் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய ஆவியானது இல்லை நான் எல்லாம் ஓகே, அந்த பெல்லை போல் அந்த மணியை போல பார்க்கறதுக்கு எல்லாம் ஓகேயா இருக்கும், ஆனால் உண்மையில் அதை அடித்து பட்டதான் சரி, அங்கே ஒரு சத்தம் வராது என்று சொல்லி, அருமையானவர்களே, நானும் நீங்களும் பரலோகத்தில் காணப்படத்தக்கதா அதீத உபத்திர காலத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும் போது சபை ஆனது நாங்கள் தேவனோடு நாங்கள் சேர்ந்து கொள்ளத்தக்கதா இந்த நாளிலும் எங்களுடைய ஆவியை நாங்கள் நிதானித்து அருள வேண்டியவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ பேர் அருமையான இன்று சபையில் எத்தனையோ பேர் இந்த வீட்டில் ஒரு டிவி ஒரு ஸ்போர்ட்ஸை பார்ப்பார்கள் அல்லது ஏதோ காரியத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி நேரத்தை விரயம் பண்ணி நாளைக்கு நான் வாரக்கிழமை சர்ச்சுக்கு போய் கொள்ளலாம் அல்லது நான் ஆண்டவரோடு ஒரு கொஞ்ச நேரம் ஜபிச்சு கொள்ளலாம். எப்படி நான் கண்ட ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் மறித்து போனவராய் அங்கே ஜீவனற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாங்கள் கேட்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை, அது நீதி உள்ளதாயும் அது பரிசுத்தம் உள்ளதாயும் சமாதானம் உள்ளதாயும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்க என் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசட்டும், எங்கள் வாழ்க்கை மாறட்டும். அடுத்ததாக அதே காரியத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம், am I growing in the relationship God? நான் ஆண்டவரோடு வளர்ந்து வருகிறோம். அருமையானவர்களே, நாங்கள் ஆண்டவரோடு நாங்கள் அவரோடு நேரத்தை செலவிடும் போதுதான் நாங்கள் வளர்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 1 பேதுரு 2:3 இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தை போல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லி, களங்கமில்லாத அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்க, crave என்று சொல்லி ஆங்கிலத்தில் அங்கே பாவித்திருக்கிறார்கள் அந்த வசனம். the word crave is means it is something I long for. அந்த சொல்லுகிறது, அந்த மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது போல, அப்படியாக இந்த ஆண்டவருடைய வசனத்துக்கு திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், நீங்கள்
வளரும்படி. ஆரம்பத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் வளரும்படி. அப்போ எங்களுடைய ஆண்டவரோடு இருக்கிற உறவு வளர வேணும் என்று சொன்னார். ஆண்டவரோடு நாங்கள் இன்னும் அதிகமாக அவருடைய சாயலை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாங்கள் வேதத்தில் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், we need to crave for, we need to long for. எப்படி என்று சொன்னால், நாங்கள் வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வாஞ்சை வேதத்தின் மேல் இருக்கிறது. எப்பொழுது வேதத்தை திறக்கிறோமோ அப்போதான் பொல்லாத கொட்டாவி ஒன்று வரும். எப்பொழுது நாங்கள் வேதத்தை திறக்கிறோமோ அப்பொழுதுதான் என்னுடைய காரியத்தில் நான் சொல்லுவேன், என்னுடைய கண்ணாடி எல்லா வேலையும் செய்யும் போது க்ளீனாக இருக்கும். ஆனால் வேதத்தை எப்போ ஓப்பன் பண்ணுறதோ அப்போ தான் க்ளீன் இல்லாத மாதிரி கிடக்கு. அப்போ தான் ஏதோ டஸ்ட் தெரியும். அப்போ தான் ஏதோ அதை போய் துடைக்கணும் போல கிடக்கு. ஸ்மெட்ச் இல்லாமல் இருக்கும் ஃபீலிங். எப்போ நீங்கள் வேதத்தை திறக்கிறீங்களோ அப்போ தான் இந்த காரியம் நடக்கும். அருமையானவர்களே, வேதத்தின் மேல் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வாஞ்சியார்கள். ஒரு பால் குடிக்கிற பிள்ளை போல. அந்த பால் இல்லாட்டி அந்த பிள்ளை வளராதே. அருமையானவர்களே, அந்த பாலுக்கு அந்த பிள்ளைக்கு வேற என்னத்தை கொடுத்தாலும் கஷ்டமா இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை வளர்கிறது பால் அந்த குடிக்கும் போது தான். அந்த பிள்ளையை போல நாங்கள் வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டிருக்க. அதனால என் அருமையானவர்களே, வேதத்தில் நாங்கள் வாஞ்சியா இருப்போம். வேதத்தை நாங்கள் வாஞ்சியா இருக்கும்போது நாங்கள் வளரத்தக்கவர்களாக இருக்கின்றோம். அதனாலே எங்களோட வேதம் வாசிப்பு, அந்த வேதத்தை வாசிக்கும் போது சில பேர் வாசிப்பார்கள். எப்படி என்று சொன்னால், அந்த கலண்டர் மாதிரி டெய்லி பேசிஸ் ஒரு வேதத்திலிருந்து ஒரு வசனம் அதோடு சரி. அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கடமைக்கு வாசிப்பார்கள். இன்றைக்கு ஒரு சாப்டரை வாசித்து முடிச்சுட்டா இந்த கடமை முடிந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வளர்கிறதுக்கு ஒரு பால் எவ்வளவு வசதியாக இருக்க வேண்டியதாக இருக்கிற ஒரு பிள்ளைக்கு, அப்படியாக அந்த பாலின் தன்மை, அது இஸ் ஃபுல் ஆஃப் நியூட்ரிஷன். அதே போல ஆண்டவருடைய வார்த்தை, இட் கிவ்ஸ் எவ்ரிதிங் ஃபார் அஸ். எங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்பொழுது நாங்கள் அதை வாஞ்சையோடு நாங்கள் வாசிக்கும் போது, அதை எப்படியாக ஒரு குழந்தை பாலை குடித்து வளர்கின்றதோ அதே போல நாங்கள் வளரக்கூடியவர்கள். ஜஸ்ட் டோன்ட் டூ இட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட். ஆனால் வாஞ்சையோடு ஆண்டவரை எப்படியாவது நான் இந்த காரியத்தை ஆண்டவரிடமிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய வேதத்தை நாங்கள் வாசித்து ஆராய்ந்து படிக்கும்போது நாங்கள் வளர்கிறவர்களாய் மாறுவோம். Do I need a renewal of the Holy Spirit? இந்த நாளிலும் இந்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். இப்படியான காரியங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா? ஆண்டவரே, என்னுடைய ஆவியை புதுப்பியும் என்று நாங்கள் கேட்க போகிறோம். அடுத்ததாக, am I a godly example for others? நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாய் இருக்கின்றோமா என்று சொல்லி நாங்கள் எங்களை கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறது. எப்படி அங்கே பவுல் சொல்லுகிறார் இப்படியாக, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லி கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 11:1 எழுதுகிறார்கள். அங்கே அவர் சொல்லுகிறார், சாட்சி கொடுக்கிறார், என்னுடைய கட்டுகள் இயேசு கிறிஸ்துவுக்காகவே கட்டப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி சிறையில் இருக்கிறவர்களும் அரண்மனையில் இருக்கிறவர்களும் அறிந்து கொண்டார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லத்தக்கதான அவருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை இருந்தது. அதனாலே அவர்கள் சொல்லுகிறார், இப்படியாக எழுதுகிறார்கள், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் அழைத்த மனுஷன், அற்புதமாய் அழைத்த மனுஷன், அவன் நல்ல பலங்கொண்டவனாய், அதிகாரம் கொண்டவனாய், மற்ற ஜனங்களை துன்புறுத்தத்தக்கதாய், சபையை துன்புறுத்தத்தக்கதாய் அவ்வளவு அதிகாரம் கொண்ட மனுஷனாய் இருந்தான். அந்த மனுஷன் சிறைச்சாலையில் வயது காலத்தில் இருக்கின்ற வேளையில் கூட அவன் வாழ்ந்த விதம், அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய சாட்சிகள், மற்றவர்கள் முன்பாக அவன் 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 கொண்டிருந்த தேவனுக்கு மேல் வைத்திருந்த வைராக்கியம், அந்த அரண்மனையில் மாத்திரமல்ல, சிறைச்சாலையில் மாத்திரமல்ல, இன்றும் நாங்கள் சொல்லக்கூடியதா இருக்கின்றது, காணக்கூடியதா இருக்கிறது. பவுல் போல நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்களாய், அல்லது பவுலை போல நாங்கள் ஜீவிக்க வேண்டியவர்களாய் இருக்க வேணும் என்று சொல்லுகிற அந்த
வைராக்கியம் எங்களுக்குள்ளாக வரத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை இருந்த அருமையானவர்களே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கை அந்த பவுலை போல என்ன சூழ்நிலையிலும் இருக்கின்றதா என்று கேட்கும்போது we fail many times. We fail in a spectacular way many times. ஏனென்று சொன்னால் அருமையானவர்களே, அங்கே சிறையில் இருந்த அவன் பவுலுடைய சரித்திரத்தை வாசித்தீர்கள் என்று சொன்னால் அவனை கொண்டு போகிறார்கள் சிரச்சேதம் செய்கிறதுக்கு. அங்கே ரோம அதிகாரி ஒருத்தன் அவனை பவுலடிகளாரை கொண்டு போகின்ற வேளையில் அங்கே செய்கிற காரியம் அநேகர் அறிந்திருக்கலாம். அவன் போகிற வழியில் கூடி இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு போகின்றான். அங்கே போய் மண்டியிட்டு அங்கே சிரச்சேதம் செய்கிறதுக்கு அவன் மண்டியிட்டு இருக்கிற வேளையில் அந்த ரோம அதிகாரியும் என்ன செய்கிறான் என்றால் அவனும் அவருக்கு பக்கத்திலே மண்டியிட்டு தன்னையும் பட்டுங்கள், ஏனென்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று சொல்லத்தக்கதாய் அவனுடைய வாழ்க்கை இருந்த அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய அயலாருடைய வீடுகளில், அல்லது நாங்கள் வேலை செய்கிற இடங்களில், அல்லது நாங்கள் பழகிறவர்களிடம் எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய் அல்லது கிறிஸ்துவிடம் அவர்களை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கின்றதா? It's time to think about, do I have to renew my spirit? Do I have to renew my... We take it everything normal. எல்லாரும் அவன் போல வாழ்ந்துட்டு போலாம், இவர் போல வந்துட்டு போலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை அருமையானவர்களே. நேற்று இருந்த மாதிரி அல்லது இந்த 1 மணி நேரத்துக்கு முதல் நான் இருந்தது மாதிரி நான் இப்பொழுது இருக்கக்கூடாது. We need to renew it every time. We need to go to the cross every single time that when we are ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் பயங்கரமான காரியங்கள் செய்யும் போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் போது, அவருடைய சிலுவையில் அண்டையில் போய் அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி கதறுகிற வேளையில் அவர் மனம் திரும்புகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றார். இந்த நாளிலும் do I need the renewal of my spirit? அநேகமான காரியங்கள் நாங்கள் பார்க்கும்போது, இவ்வளவு காரியங்கள், இது ஒரு குறிப்பிட்ட காரியங்கள், இதிலும் பார்க்க அதிகமான காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடும். பார்க்கும்போது நிரம்ப பேர் நாங்கள் ஆமாண்டவரே, எங்களுடைய ஸ்பிரிட், எங்களுடைய ஆவி மறுபடியும் புதுப்பிக்கப்பட வேணும் என்று சொல்லி கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சபைகளாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாய், ஆவியிலே புதுப்பிக்கப்பட வேண்டிய வாழ்க்கையாய் இருக்கின்றது. இந்த ஆண்டவர் கேள்விகளை மாத்திரம் கேட்பவர் அல்ல, அவர் பதில்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கின்றார். அருமையானவர்களே, it's no point just asking everybody, have you done this one, are you right, are you in the asking question, but you have to have an answer for every question. வேதமானது அது பரிபூரணமாய் இருக்கின்றது, அது எல்லாவற்றுக்கும் பதில்களை கொண்டதாய் இருக்கின்றது. கேட்க வேண்டிய கேள்வி என்னென்று சொன்னால், நான் எப்படி புதுப்பிக்கப்படலாம், எப்படி என்னுடைய ஆவியானது புதுப்பிக்கப்படலாம்? அருமையானவர்களே, நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 80% அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சேவை செய்திருக்கிறார்கள். இதை பற்றி அங்கே அமெரிக்காவில் அவர்கள் செய்த சேவையில் எப்படியாக இருந்தது என்றால் 80% ஜனங்கள், சபையில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் சொன்னார்களாம், ஆம், என்னுடைய ஆவி, என்னுடைய வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும், கர்த்தருக்குள்ளாக கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்களாம். அது லெட்டலோன், அது ஜனங்கள் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், வர்ஷிப் லீடர்ஸாக இருக்கட்டும், அங்கே யாராக இருந்தாலும் சபையில் இருக்கிறவர்கள் சொன்னார்களாம், 80% ஜனங்கள் அவர் சொன்னார்களாம், எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக கட்டப்பட வேண்டும், we need to have a renewal in our spirit என்று சொல்லி. பயங்கரமானது தான். 80% ஜனங்கள், யோசித்து பாருங்கள், ஒரு சபையில் ஆண்டவருடைய வசனத்துக்கு அல்லது ஆண்டவரோடு அவர் விரும்பிய படி வாழாது இருப்பார்கள் என்றால் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி என்று சொன்னால், அவர் கேட்ட சொல்லுகிற காரியம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட பூரண மனுஷனை
தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் கொலோசையருக்கு எழுதுகிறார் 3:10. எப்படின்னா தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதாவது நானும் நீங்களும் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னை சிருஷ்டித்தவர், அதாவது எங்களை சிருஷ்டித்தவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு அதை நாங்கள் ஒப்பாய் அவரை அறிந்தவர்களாய் அவரே போல இருப்பவர்களாய் பூரண அறிவை அடையும்படி என் ஆண்டவர், நாங்கள் ஒவ்வொரு விஷயம் நாங்கள் கேட்க வேண்டிய காரியம், இந்த வேளையில் என் ஆண்டவர் இந்த இடத்தில் இருந்தால் இந்த காரியத்தை செய்யும் போது, ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் எப்படியாக அதில் செய்வார், ஆண்டவர் எப்படியாக இடைப்படுவார். இதுதான் கிறிஸ்துவை நாங்கள் சாயலாய் தரித்து கொண்டிருக்கின்ற ஒரு முறை. அப்பொழுது இப்போ ஆண்டவர் கேட்கிறார், ரைட், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய ஆவியை நாங்கள் புதுப்பிக்க வேணும். நாங்கள் maybe we are the one of the 20%, then we don't have to worry. But if we are in the 80%, like they said, okay, we need to renew our spirit. How can I do it? முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், we need to go back to the very first thing that what we can do, we can go to the cross. என்னென்று சொன்னால், அங்கே எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் மறுபடியும் புதுப்பிக்க வேண்டும். We need to renew our commitment to the Lord. அது எப்படியாக செய்யக்கூடும் என்று சொன்னால், சிலுவையில் அண்டையில் நாங்கள் போய் நிற்கும் போதுதான். அங்குதான் எங்களுக்கு redemption, அங்குதான் எங்களுக்கு மன்னிப்பு இருக்கின்றது, அங்குதான் எங்களுக்கு விடுதலை இருக்கிறது, அங்குதான் எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்காக கிரியை செய்யத்தக்கதான கிருபை பொழிந்த இடமாக இருக்கின்றது அந்த சிலுவை மாத்திரமே. அங்கே தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், அரசனாய், அவருடைய பிரியமுள்ளவனாய் வாழ்ந்தவன் பயங்கரமான காரியத்தை செய்கிறான், கொலையை செய்கிறான், அங்கே பிற மனைவியை இச்சிக்கிறான். அவன் செய்து பெரிய காரியத்தை செய்து ஆண்டவரிடம் எல்லாம் முடிந்து விட்டிருக்கிறது. ஆனால் அவன் சொல்லுகிறான், 51வது சங்கீதம் 10வது வசனம், தேவனே சித்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் புதுப்பியும் புதுப்பியும். நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் புதுப்பியும். அவன் இந்த சங்கீதத்தை எழுதாமல் இருந்திருக்கலாம். மறைமுகமாய் போய் எங்கேயாவது ஒரு மூலையில் கதவை பூட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட பாதத்தில் விழுந்திருந்த, ஆண்டவரை என்னை மன்னித்து கொள்ளும் என்று தெளிவோடு வந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய சங்கீதம் இன்றும் எங்களுக்கு பேசி கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த கிருபையான தேவன், அந்த மன்னிக்கிற தேவன், மனதுருகிற தேவன், புதிதாய் உங்களை மறுபடியும் கட்டுகிற தேவன், அந்த தேவனிடம் நாங்கள் போய், ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, ஆண்டவரே உமது இருதயத்தை எங்கள் வாழ்க்கையில் சிருஷ்டியும், உங்களுடைய ஆவியான அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட், நிலவரமான ஆவியை என்னுள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால் அவன் அறிந்திருந்தான். ஏனென்றால் அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து எங்களுடைய இருதயம் புதுப்பிக்கும் படும்போது என்ன நடக்கின்றது என்று சொன்னால், 51:8 என்னவென்று சொன்னால், யூத காரியத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முக்கியமான காரியத்தை அவர்கள் கடைசியில் சொல்லுவார்கள். அப்படியான அவருடைய எழுத்து வழக்கு பாரம்பரியம் அப்படியாக இருந்தது. 8வது வசனத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே புதிய இருதயத்தை, சுத்த இருதயத்தை கொடுத்து அவருடைய நிலவரமான ஆவியை எங்களுக்குள்ளாக கொடுக்கும்போது, when we recommit ourselves, என்ன நடக்கின்றது சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கேட்க செய்யும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் எங்களுடைய வாழ்க்கை தோல்வியாக இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் some people they talk always negative things in your lives.
negative things. When you just go to them, you come out of them, out of their house or out of their life or out of that presence, you become so negative, so depressed. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வேன் என்று சொல்லி. இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கை எங்கே இருக்கின்றது என்பது முக்கியமல்ல. இப்பொழுது நாங்கள் எங்கே நிற்கின்றோம்? நாங்கள் இந்த சிலுவைக்கு முன்பாக என் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜீவனில், என்னுடைய இருதயத்தை உமது திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து, அதன் மூலமாய் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் சுத்த இருதயத்தை என் வாழ்க்கையில் சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை எனக்கு கொடுத்தல்லும் என்று நாங்கள் கேட்கும்போது அங்கே சந்தோஷம், அங்கே மகிழ்ச்சி, அங்கே எங்களுடைய எலும்புகள் உடைந்து பலமற்று படுக்கை, அவங்க டிப்ரெஷன் வரும்போது, எல்லாம் கவலை வரும்போது, எல்லாத்தையும் முடிந்து போது அவர்கள் என்ன செய்வார்கள்? அநேகமான ஜனங்கள் வந்து படுக்கையாக படுத்திருப்பார்கள். நித்து தண்ணியை சாப்பிடுவார்கள், டிவியே கூடி அங்கே கொண்டு எல்லாட்டி ஐபேட்டை கொண்டு வச்சுட்டு படுத்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவருடைய எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டிருக்குமே, அதாவது வந்து எழுந்து நிற்பதுக்கு கூடி பலமற்றவர்களாக இருப்பார்கள். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் ஆண்டவரிடம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மறுபடியும் நாங்கள் என்ன தீர்மானத்தை ஆண்டவருக்கு முன்பாக எடுத்தோமோ அந்த தீர்மானம், அதாவது ஆண்டவரே நான் உம்முடையவன், உமக்கென்று வாழுவேன், ஆண்டவரே உமது ஆவியானவர் எனக்குள்ளாக சகல கிரியைகளையும் செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை மறுபடியும் நாங்கள் புதுப்பிக்கும் போது அங்கே என்ன நடக்கின்றது என்று சொன்னால், நாங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கக்கூடியவர்களாய் எங்களுடைய எலும்புகள் எல்லாம் மறுபடியும் பலன் பெற்றதாய் கலிகூறத்தக்கதாய் நாங்கள் மான்களை போல துள்ளி குதித்து மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி சொல்லத்தக்கதாய் எங்களை ஆண்டவர் மாற்ற உண்மை உள்ளவர். அப்பொழுது எங்களுடைய ஸ்பிரிட் இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே we failed so badly, we don't know what to do என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்ற, முதலாவது renew your commitment, renew our commitment. அடுத்ததாக எங்களுடைய சித்தத்தை முழுமையாக என்ன செய்கிறது? ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கின்றது. renew my will. It is one of those difficult area for anyone to go in and do something about it. எது என்று சொன்னால், எங்கள் சித்தத்தை ஆண்டவரிடம் முழுமையாக கொடுப்பது, அதாவது surrender my will. யாரும் கொடுக்க மாட்டாங்களே. சரண்டர் என்று சொல்லும்போது அருமையானவர்களை, இந்த யுத்தத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சரண்டர் பண்ணும்போது என்ன செய்வார்கள்? கைகளை உயர்த்தி தங்களுடைய எல்லா காரியங்களையும் அங்கே நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லத்தக்கத கைகளையும் அப்படியே காட்டி அவர்கள் சொல்லுகிறத மாத்திரம் செய்கிறவர்களா, அதாவது you have no rights to say anything there, you are under their authority. நாங்கள் சரண்டர் my will என்று சொல்லும்போது நாங்கள் எங்களை முழுமையாக சரண்டர், we have no say. We have no say. We can't say this, I like this, எனக்கு நல்ல பிரியாணி போடப்பா, அல்லது எனக்கு நல்ல பரோட்டா தாவப்பா, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கப்பா, எனக்கு சுகர் இருக்கப்பா, என்ன ஒன்றுமே சொல்ல. அவன் என்ன போடுறானோ அதை சாப்பிட்டு போனியா? ஏன்டா you are a prisoner. When you are under someone, when you are been you for some reason and the soldiers வந்து சரண்டர் பண்ணும்போது they are just slaves, they are their property. அதனாலே என் ஆண்டவரிடம் நாங்கள் என்ன போகணும்? நாங்கள் இந்த உலகத்தாரிடம் போகவில்லை, எங்களுடைய பரமபிதாவிடம் போகின்றோம். அங்கே போய் நாங்கள் சொல்லுகிறோம் எப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நாங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாய் ரோமர் 8:9 இப்படியாக அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவர் அல்ல, அவருடையவர் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்லவர். Surrender my will, surrender my will. எங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிற மாமிசத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் ஆண்டவரிடம் கொடுக்கின்றோம். ஆவியானவரை எங்களை ஆளுகை செய்யும், தேவனே எங்களை ஆளுகை செய்யும். அப்படி சொல்லும்போது என்ன நடக்கின்றது சொன்னால், எங்களுடைய முழு சித்தத்தையும் ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யத்தக்கதாய் விட்டு கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அதுதான் அருமையானவருடைய இரண்டாவது காரியம், சரண்டர் மை வில். சரண்டர் மை வில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நாங்கள் எப்படி நாங்கள் புதிதாக்கப்படலாம் என்றால் முதலாவது we need to renew our commitment. நாங்கள் ஆண்டவருடைய சிலுவைக்கு நாங்கள் வருகிறவர்களாய் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்ய அவர் சொல்லுகிறார். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் எப்படி வாழ்வடைவார்கள், ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள், கிருபை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் அதை அறிக்கை செய்யாமல் மறைச்சு கொண்டு திரிகிறவனோ என்னவா இருக்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. அதனால் அருமையானவர்களை நாங்கள் ஜீவிக்கிறவர்களாய் நித்தியம் ஆண்டவரோடு வாழுகிறவர்களாய் வாழத்தக்கதாய் நாங்கள் மாமிசத்தின்படி நடக்காதபடிக்கு ஆவியினால நடக்கப்படத்தக்கவர்களாய் we have here to surrender our will என்று சொல்லி அடுத்த காரியம் சொல்லப்படுகின்றது. அடுத்த காரியம் live in obedience. உண்மையில் நாங்கள் ஆண்டவருக்கென்று நாங்கள் வாழ வேணும். எப்படி வாழ வேணும் என்றால் உண்மையில் கடினமான காரியமாக இருக்கும். சில வேளையில் பார்த்தீங்க என்று சொன்னால் ஒரு வீட்டை எப்படி ரீமாடல் ரீஷேப் பண்ணுகிறது போல ஒரு வீட்டை கட்டி விட்டீர்கள். அந்த வீட்டில் கதவுகள் அல்லது வாசல்கள் அல்லது அறைகள் அல்லது காரியங்களை ஒரு நொடிப்பொழுதில் யாரும் வீடை மாற்ற முடியாது அல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொரு காரியங்களும் ரீஅட்ஜஸ்ட் பண்ணும்போது, ரீஅரேஞ்ச் பண்ணும்போது, ரீஅலைன் பண்ணும்போது தான் அந்த வீடு மறுபடியாக இட் வில் பி ரீமாடல். அந்த வீட்டை செய்யும் போது யாருமே சொல்ல மாட்டார்கள், இத்தனாம் தேதி அந்த வீட்டை முடிப்பேன், இவ்வளவு காசு நிச்சயமாக முடியும், இவ்வளவு என்று சொல்லி. கடினமான காரியம் ஒரு வீடு கட்டுறவனுடைய வாழ்க்கை. அதுபோல ஆவிக்குரிய காரியங்களும் it is a process. But we will say, if once we started in the right way and once we are in the right path, then we know the end will be is the right end. சரியான முடிவாக இருக்கும். எப்பொழுது என்று சொன்னால் நாங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய சத்தத்தின்படி செய்யும் போது மாத்திரமே அருமையானவர்களே அந்த காரியம் இருக்கும். அது எப்படி என்று சொன்னால் live in obedience, கீழ்ப்படிந்து வாழுகின்ற வாழ்க்கை. அங்கே 14:15 யோவான் எழுதின சுவிசேஷம் 14:15 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிற எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீங்கள் என் மீது அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள். ஆண்டவருடைய கற்பனை, பிரதான கற்பனை 2 கற்பனை தான். ஈஸியஸ்ட். நீங்க பைபிளில் எல்லாவற்றையும் மறந்தாலும் இந்த காரியம் 2 மறக்க முடியாது. அவருடைய கற்பனை அவர் சொல்லுகிறது, என் மீது அன்பு கொள்ளுங்க, என் மீது அன்பு கொள்ளுங்க, பிறர் மீது நீங்க அன்பு கொள்ளுங்க. இந்த 2 கற்பனைகளையும் அவர் மீது அன்பாய் இருந்தால் இந்த பிரதான கற்பனைகளை என்ன செய்வோம்? ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் என்ன செய்வார்கள்? அதை செய்ய வேண்டும். செய்தால் இந்த சபை இப்படியாக இருக்காது, இந்த உலகம் இப்படியாக இருக்கின்றார். So, do we have to renew our spirit? Do we have to renew our spirit? It is a question from, let me say, it's a ஒரு கடைசி கேள்வியாக இன்றைய நாளில் இருக்கலாம். We may not hear this again. இந்த உலகத்தில் அப்படியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அருமையானவர்களே. We have a privilege today to put ourselves right with Lord because we are living in the end times. இந்த நாட்கள் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் எப்படி என்று சொல்லி கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்று சொன்னால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிற கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ளும் போது then we will live under whom? அவருடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அன்பாயிருந்த அருமையானவர்களே. Don't do it because of duty. Don't do it because there is a reprisal. ஆண்டவர் ஏதாவது எனக்கு செய்து போடுவார், அதனால நான் ஆண்டவருக்கு செய்வேன். Don't do it because other people doing. எல்லாரும் செய்கிறார்கள், அதனால நான் ஆண்டவர் கேட்கிறார், நீங்க என் மீது அன்பா இருந்தால் அதை செய்யுங்க. நீங்க என் மீது அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். கைக்கொள்ளும் போது நாங்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். அங்கே எங்களுடைய சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். திஸ் இஸ் அ ப்ராசஸ். நாங்கள் போகிறோம் மறுபடி சிலுவைக்கு. ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடும், என்னை பழையபடி உருவாக்கும் ஆண்டவரே.
என்னுடைய சந்தோஷத்தை, என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய ஆண்டவரை எலும்புகள் கலிகூறத்தக்கதை என்னை பலப்படுத்தி என்னை ஆண்டவரை உருவாக்கும் என்று சொல்லுகிறது போல ஆண்டவரிடம் போயிட்டு சொல்லுகிறோம். ஆண்டவரை என்னுடைய சித்தம் இல்லைப்பா, உங்கள் சித்தம், ஏனென்றால் நான் ஆவியினால் நடத்தப்படுகிறவன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கிறோம். மூன்றாவது, ஒப்பு கொடுத்த மனுஷிகள் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்ய வேண்டியவர்களாய், அவருக்கு கீழ்ப்படிக்க வேண்டியவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவன் போகட்டும், பரவாயில்லை, ஆண்டவரை தெரியாட்டி பரவாயில்லை, somebody will tell. எத்தனை பேர் எங்களை தாண்டி போகிறார்கள். ஒரு சிரிப்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சிரிப்பு அவர்கள் என்னவென்று சொல்லி எங்களுடைய ஹலோ சொல்லத்தக்கதாக இருக்கும். நாங்கள் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். நாங்கள் அங்கே போய் பெரிய ஒரு செய்திகளையோ அல்லது ஒரு பிரசங்கத்தையோ செய்ய தேவையில்லை. ஆண்டவர் நேசிக்கிறார். எத்தனையோ பேர் இந்த அன்பில்லாமல் தினமும் வனாந்தர வாழ்க்கைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்களும் நானும் ஒரு பாலைவன சோலைகளாய் மாறத்தக்கதாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த நாளிலும் நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் அடுத்த காரியம் எப்படியாக நாங்கள் ஆண்டவருக்கென்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். இந்த காரியம் அருமையானவர்களே, ரெவலேஷனில் வெளிப்படுத்தல் ஆண்டவர் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிற காரியம், எல்லோருக்கும் தெரிந்த காரியம், சபைகளுக்கு சொல்லுகிற காரியம். 7 விதமான சர்ச்சஸ் சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 3 சபைகளுக்கு முக்கியமாய் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், எபேசு சபை, எபேசியஸுக்கு சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்குள்ளே சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படுற என்னென்று சொன்னால், முக்கியமான காரியம், ஆவியானவர் சபைகளுக்குள் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது உலகத்தில் சொல்லப்படுகிற காரியம் இல்லை, சபைகளுக்குள்ளே ஆண்டவர் இன்றைய நாளும் சொல்லிக் கொண்டிருக்கார். Let our spirit to be renewed by his spirit. நிலவரமான வேதத்தில் சொல்ற the steadfast spirit, அந்த நிலவரமான ஆவி எங்களுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்படட்டும். எபேசியஸுக்கு அங்கே ஆண்டவர் எழுதுகிறார். இப்படியாக அடுத்த காரியம் சிம்னா சர்ச்சுக்கு இப்படியாக சொல்ல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுற, ஜெயங்கொள்ளுபவன் 2ஆம் மரணத்தால் சேதப்படுவதில்லை என்று எழுது என்று சொல்லி 3வது பெர்கமும் சபைக்கு அங்கே எழுதுகிறார். இப்படியாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாய் புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுதுன்னு சொல்லி 3 சபைகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். அந்த 3 சபைகளுக்கு சொல்லுகிற காரியம், காதுள்ளவன் கேட்க கடவன். எங்களுடைய ஃபோக்கஸ், எங்களுடைய நோக்கங்கள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருக்கின்றது அருமையானவர்களே? அந்த மணியை போல, அந்த பெல்லை போல மற்றவர்களுக்கு முன்பாக அந்த ஒரு பெல்லை கட்டி எல்லாரும் பார்க்கத்தக்கதா ஒரு அழகான ஒரு பெல் ஒன்று இருக்கின்றது என்று சொல்லுகிறது போல நாங்கள் வாழ்ந்து கொண்ட அந்த சபையை ஜனங்கள் செய்தது போல ஒன்றுக்குமே பிரயோசனமில்லாத அந்த பெல்லை போல நாங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சாட்டுகள் சொல்லலாம், போக்குகள் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் ஆவியானவர் மூலமாய் சொல்லியிருக்கின்றார். அந்த ஆவியானவர் இன்றைய நாளிலும் எங்களுடைய ஆவியை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா? ஜீவனோடு இருக்கின்றதா? We are just living for other people. We are just doing, we have a church, we want to do something. I can sing, so I want to come and worship. I can preach, so I want to come and preach. This isn't the way that we are living in this world. காரசாரமான கேள்விகள் அருமையானவர்களே. ஆண்டவர் சில வேளை இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் அங்கே
மூலமாக பேசினார், சில பேருக்கு கதைகள் மூலமாய் பேசினார், சிலருக்கு அப்படியே இருக்கிற வண்ணமாய் சொன்னார். இந்த நாளிலும் இருக்கிற வண்ணமாய் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஆண்டவர் எங்களிடம் கேட்பதெல்லாம் எங்களுடைய ஆவி அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறதா, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீவன் உள்ளதாக இருக்கிறதா, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறோமா, அவரோடு நாங்களுடைய தனிப்பட்ட உறவு சரியானதாக இருக்கின்றதா, அல்லது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சாயலை தடுத்தவர்களாய் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறது போல எங்களை போல நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டோன்ட் பை த டைம், நாளைக்கு வரும் என்று சொல்லுகிறது ஒருவருக்குமே நிச்சயம் இல்லை. அருமையானவர்களே, இன்று இப்பொழுது நாங்கள் எப்படி வாழுகிறோமோ அது மாத்திரமே அது எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, டோன்ட் ஜஸ்ட் see அவர்கள் வாழ்ந்துட்டு இருப்பார்கள், நான் இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ்வேன் அல்லது 20 வருஷம் வாழ்வேன் அல்லது 100 வருஷம் வாழ்வேன் என்பதை விட்டு இந்த நாளில் என்ன நாங்கள் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் நிதானித்தறிந்தவர்களாய் இன்று நாங்கள் ஆண்டவருடைய பந்திக்கு நாங்கள் கடந்து வரப்போகின்றோம். அது அற்புதமான பந்தி. அந்த பந்தியிலே ஆண்டவர் அந்த முன்பு அவர் செய்த காரியம், தன்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய கால்களை கழுகிற தேவனாய், தன்னை அங்கே பேசி தன்னை தூஷித்து தன்னை அறியேன் என்று சொல்லி போகிற மனுஷனுடைய கால்களை கழுகிற தேவனாய் அந்த தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறபடியா எங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தாலும் சரி, இன்று நாங்கள் ஆண்டவருடைய பந்திக்கு வரப்போகிறோம். அவருடைய பரிசுத்த அந்த சிலுவையுடைய கிருபையாய் பொழிகிற மலைக்கு கீழாக வந்து நிற்க போகிறோம். என் ஆண்டவர் இன்று எங்களுடைய இருதயத்தை கழுவட்டும், எங்களுடைய சுத்த இருதயத்தை எங்களுடைய இருதயத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் ஸ்தாபிக்கட்டும். அவருடைய பரிசுத்த ஆவியானவர், ஜீவிக்கிற ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிலவரமான ஆவியை மறுபடியும் கொடுத்தருளட்டும். அந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அருமையானவர்களே, எங்களை சூழ இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி எப்படி அப்போஸ்தலர் பவுல் அங்கே கைதியாக கட்டப்பட்டு அங்கே ரோமாபுரியிலே அங்கே சிறையில் வைக்கப்பட்டிருந்த போதும் என் கட்டுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்காகவே அவருடைய சுவிசேஷத்துக்காகவே என்று அந்த சிறைச்சாலையில் இருந்தவர்கள் மாத்திரமல்ல அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லத்தக்கதாய் நாங்கள் இருக்கிற இடத்தில் அது ஒரு வெளிச்ச வீடாய் அங்கே உப்பாய் ஒளியாய் நாங்கள் வாழ்வோம். வாழ்ந்து தேவனுக்கென்று நாங்கள் வெற்றி கொடுக்கிறவர்களாய் அவர் சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கொடுக்கிறவன், காதுள்ளவன் கேட்க கடவன். அப்பொழுது என்ன என்றால் ஜெயங்கொள்ளுகிறவர் அவர் மூலமாய் முற்றிலும் நாங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருந்து வாழ்ந்து தேவனுக்கென்று நாங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வோம். அருமையானவர்களே,